ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, எவ்வளவோ வேலைகளுக்கு நடுவுல நீங்க அத பார்த்து எனக்கு கண்டிப்பாக பார்ப்பேன் நான். ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து அதாவது பள்ளிக்கூடம் போகிறவர்களுக்கும் பள்ளிக்கூடம் போகாதவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். அதனால் எனக்கு எனக்கு என்ன அதில் பிடிச்சிருக்குன்னா, ஒரே மாதிரி பண்ணாமல் இன்றைய காலகட்டத்தை நீங்கள் தொட்டுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்குற மாதிரி தொட்டுக்கு டிஎஸ் பாலையாவை தொட்டுக்கிறீங்க நீங்கள். அன்னைக்கு முன்ன அனுப்பின பார்த்தீங்களா, அந்த ஒரு சபாஸ்டாய்டு மாதிரி டான்ஸ் ஆடுறது. எனக்கு நீ தான் சரி ஜோடி அந்த மாதிரி எனக்கா நீங்கள் அந்த பாட்டை அனுப்புறீங்களா? அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. நான் பார்த்ததில்ல அந்த படம் என்ன படம்னு. அது ஒரு பெரிய இது. அது அந்த காலத்து இசை அப்போ உலகத்தை அளவில் பிரமாதமாக இருந்த பாட்டு. அது அதோட சாயலில் பண்ணியிருக்காங்க. சரி சரி சரிங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா, விருமாண்டியில் தொடங்கி இது வரைக்கும் அநேகமாக ஒரு 45 படம் நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 50வது படத்துக்கு வயசுக்கு ஒரு படம் வயசுக்கு ஒரு படம் மாதிரி வச்சிருக்கிறேன். இப்போ 2 படம் நடிச்சிட்டு இருக்கிறேன். கல்வன் ஒரு படம், ஜிவி பிரகாஷ் ஹீரோ. அப்புறம் அந்த கதாநாயகி பேர் மறந்துச்சு, இவானான்னு ஒரு உங்க முந்தியெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுருப்பீங்களே. இப்போ என்னன்னு தெரியல. ரொம்ப தமிழ் படிக்கிறதா மறந்து போகுது. அது இங்கே அப்பாவை நடிச்சிட்ருக்கேன். அப்புறம் இந்த இடும்பன்காரின்னு ஒரு படம் வருது, மனோபாலா கடைசியாக நடித்த நானும் அவரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். அது மாதிரி இப்போ 46 47 படம் வந்திருக்கு. அப்புறம் சன் டிவியில் ஒரு சீரியல் பண்ணுறேன். சீரியல்னால் இப்போ நம்ம இந்த ஒரு பால் இருக்கார் இல்லைங்களா, பாலசுப்ரமணியா, இவர்கிட்ட இருந்தார், பிசி ஸ்ரீராம் அசிஸ்டன்ட் இருந்தாங்க. அவர் கேமராவில் தான் பண்ணுறோம். சினிமா ஸ்டைலில் வருது. அதுலேயும் வழக்கப்படி அப்பா தான். தமிழ் சினிமாவில் வார அப்பா வருது நான் தான். அதனால் அதுலேயும் இப்போ சின்ன திரையிலையும் வந்துட்டுருக்குறேன். அது போக மற்ற வேலைகள்லாம் போயிட்டுருக்குது. ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் உங்கள் நிச்சயம்னு சொன்னது வந்து லட்சியமே நிச்சயமாக ஆகிடும் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன்.